தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை. தமிழ் பேசும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஒளிரும் ஒளி ஒளி என்ற தலைப்பில் இது எனது 15வது படைப்பு. வேலு நாச்சியார் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி. ஆங்கிலேய படைகளை புறமுதுகு காட்டி ஓடச் செய்த வீரமங்கை. பல மொழிகளையும் பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்த மாதரசி. இவரே வேலு நாச்சியார். 1800ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஜான்சி ராணி ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். ஜான்சி ராணிக்கு முன்பான காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் வேலு நாச்சியார். 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் நாளன்று ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியார் தம்பதிகளுக்கு ஒரே மகளாய் பிறந்தார். இளம் வயதிலேயே குதிரையேற்றம், வாள்வீச்சு, வளரி, வில்வித்தை உள்ளிட்ட போர்க்கலைகளை திறம்பட கற்று அஞ்சாத நெஞ்சுரத்தோடு திகழ்ந்தார் வேலு நாச்சியார். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றவராய் திகழ்ந்தார். ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் தமது ஒரே மகளை ஒரு ஆண்மகனைப் போல அனைத்து திறமைகளிலும் முதன்மையாக்கினர் வேலு நாச்சியாரின் பெற்றோர். சிவகங்கை சீமையின் இளைய மன்னராகிய முத்து வடுகநாதரை 1746ஆம் ஆண்டு மணமுடித்து வைக்கப்பட்டது. சிவகங்கையின் ராணியாக மாறினார் வேலு நாச்சியார். முத்து வடுகநாதர் வேலு நாச்சியார் தம்பதிகளுக்கு வெள்ளஞ்சி என்ற மகளும் பிறந்தார். வரலாற்றில் பெரும் புகழ் கொண்டு திகழ்பவர்கள் சின்னமருது, பெரிய மருது சகோதரர்கள். இவ்விருவரும் சிவகங்கையின் அரசராகிய முத்து வடுகநாதரின் அரசவையில் தளபதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை பகுதி மிகவும் வளம் செழித்த பூமி என்பதை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை கைப்பற்ற எண்ணம் கொண்டனர். சிவகங்கையை அபகரிக்க திட்டம் தீட்டினர். 1772ஆம் ஆண்டு காளையர் கோயில் என்ற இடத்தில் முத்து வடுகநாதருக்கும் ஆங்கிலேய தளபதி பான் ஜோருக்கும் இடையே கடும் போர் நடைபெற்றது. காளையர் கோயில் என்ற இடத்தில் உள்ள கோவிலில் சாமி கும்பிட சென்றிருந்தார் முத்து வடுகநாதர். அந்த வேளையில் அந்த இடத்தில் இவ்விருவருக்கும் இடையே போர் மூண்டதால் இப்போருக்கு காளையர் கோயில் போர் 1772 என பெயரிடப்பட்டது. சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் தம்மால் முடியும் மட்டும் சிவகங்கையை காக்கவும் வேலு நாச்சியாருக்காகவும் ஆங்கிலேய படைகளுடன் போரிட்டனர். வீரத்தையும் விசுவாசத்தையும் நேர்மையையும் தம் பணியில் கடைசி வரையிலும் கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் மருது சகோதரர்கள். காளையர் கோயில் போர் 1772 ஆங்கிலேய படை தளபதிகள் ஸ்மித்து பாஞ்சோர் ஆகியோரால் வேலு நாச்சியாரின் கணவர் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார். தமது கணவர் கொல்லப்பட்டதை ஜீரணிக்க முடியாத வேலு நாச்சியார் உடன்கட்டை ஏற ஆயத்தமானார். இழந்த சிவகங்கை சீமையினை மீட்டெடுப்பதுதான் இறந்த மன்னருக்கு நாம் செய்யும் நேர்த்திக்கடன் என ஆறுதல் வார்த்தைகளை கூறி வேலு நாச்சியாருக்கு பக்கபலமாயிருந்தனர் மருது சகோதரர்கள். இவ்விருவரின் ஆறுதல் வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென உறுதியெடுத்தார். ஆங்கிலேயர்கள் வேலு நாச்சியாரையும் இவரது மகள் வெள்ளஞ்சியையும் தேடி கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கும் தகவலை அறிந்த மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாரையும் வெள்ளஞ்சியையும் திண்டுக்கல்லில் உள்ள கோபால் நாயக்கரிடம் அடைக்கலம் அடைய வைத்தனர். திண்டுக்கல்லில் இருந்து கொண்டே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குறுநில மன்னர்களை ஒருங்கிணைத்தார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் குறிக்கோள் பதுங்கி இருந்து படைகளை திரட்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு சிவகங்கை சீமையினை மீட்க வேண்டும் என்பதுவே ஆகும். சிவகங்கை சீமை என்பது திருப்பத்தூர், திருப்புவனம், எழுவன்கோட்டை, நாலுக்கோட்டை, சத்குரு சம்கார கோட்டை, பாகனேரி பட்டமங்கலம் ஆகிய இடங்களை உள்ளடக்கியதாகும். தளவாய் தாண்டவராயன் பிள்ளை, சின்ன மருது, பெரிய மருது, வேலு நாச்சியார் ஆகிய நால்வருமாக சேர்ந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்கும் ஆயத்த பணிகளை மேற்கொண்டனர். இது மட்டுமல்லாமல் உடையாள் பெண்கள் படையின் தலைவியும் வேலு நாச்சியாரின் நெருங்கிய தோழியுமான குயிலின் ஒத்துழைப்பும் கோபால் நாயக்கரின் துணையும் அரணாக அமைய பெற்றது. கொடும் தாகத்தின் போது ஒரு வீட்டுக்கு சென்று தண்ணீர் கேட்டு அருந்தினார் வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்கள் என்னை பற்றி கேட்டால் சொல்லாதீர்கள் என சொல்லிவிட்டு சென்றார். தண்ணீர் தந்த அப்பெண்ணிடம் மிரட்டி கேட்ட வெள்ளையர்களிடம் நான் எதையும் சொல்ல முடியாது என பதில் சொல்லவே முதலில் அப்பெண்ணின் கைகளை துண்டாக்கினர்.
வெள்ளையர்கள், என் உயிர் போனாலும் வேலு நாச்சியாரை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன் என அப்பெண் சொல்ல தலையையும் வெட்டியெடுத்தார்கள். இதை அறிந்த வேலு நாச்சியார் உயிர் போகும் வேளையிலும் தன்னை காட்டி கொடுக்காத அந்த உடையாள் என்ற பெண்ணை மேன்மைப்படுத்தும் வகையில் அவரின் வீட்டுக்கு சென்று உடையாள் உயிர்விட்ட இடத்தில் ஒரு கல்லை நட்டு தன் கழுத்திலிருந்த தாலியை கழட்டி அந்த கல்லுக்கு மாலையாயிட்டு தனது நன்றி கடனை செலுத்தினார் வேலு நாச்சியார். அது மட்டுமல்லாமல் தமது பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என பெயரிட்டார். வேலு நாச்சியார் 1772ஆம் ஆண்டு முதல் 1780ஆம் ஆண்டு வரை திண்டுக்கல் கோபால் நாயக்கரின் பாதுகாப்பில் தமது மகளோடு மறைந்திருந்து ஆங்கிலேயர்களை போரிட்டு ஜெயிக்க வேண்டுமென்ற வெறியோடும் தந்திரங்களை தீட்டுக்கொண்டும் இருந்தார். இந்த காலகட்டத்தில் சாதாரண படை வீரனாக இருந்து தனது போர்த்திறனை வெளிப்படுத்தி மன்னரானார் மைசூர் மன்னர் ஐதர் அலி. தமது போர் திறமையால் மைசூர் சமஸ்தானத்தை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் இவர் பெற்ற போர் பயிற்சிகளே இதற்கு முக்கிய காரணமென வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மைசூர் மன்னர் ஐதர் அலியிடம் உதவி கேட்டு உருது மொழியில் கடிதங்களை எழுதி அனுப்பினார் வேலு நாச்சியார். எந்த கடிதத்துக்கும் பதில் கடிதம் எழுதவில்லை ஐதர் அலி. சில நாட்கள் கழித்து 3 படை வீரர்கள் ஐதர் அலியின் அரண்மனைக்கு சென்றனர். படை உதவி கேட்டு வேலு நாச்சியார் பல கடிதங்களை உமக்கு எழுதியிருந்தார். தாங்கள் ஒரு கடிதத்துக்கு கூட பதில் கடிதம் அனுப்பவில்லையே என கேட்டனர். அதற்கு ஐதர் அலி, படை உதவி கேட்பவர் பதுங்கியிருந்து கொண்டுள்ளார், நேரில் வந்து என்னிடம் உதவி கேட்க பயப்படுகிறார் என்று சொன்னதும் அந்த 3 படை வீரர்களில் ஒருவர் தனது முகத்திரையை விலக்கி தலைப்பாகவை அவிழ்த்துவிட வேலு நாச்சியாரின் தலைமுடி சரிந்து தூங்கியதைக் கண்ட ஐதர் அலி மிரண்டதாக சொல்லப்படுகிறது. ஆங்கில அரசாங்கம் உம்மை பிடிக்க வலை வீசி தேடிக்கொண்டுள்ளது என்பது எனக்கு நன்கு தெரியும். உதவி கேட்டு என்னை தேடி நேரில் வரமாட்டீர் எனவும் அதனால் உமக்கு உதவி செய்ய மனம் இல்லாதவனமாய் நான் இருந்தேன் எனவும் இப்படிப்பட்ட நேரத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் என்னை தேடி நேரில் வந்த உமக்கு உதவி செய்வது எனது கடமையாகவும் பாக்கியமாகவும் நினைக்கிறேன் என சொல்லி தன்னிடமிருந்த 70% படைகளை தருவதாக உத்தரவாதம் தந்து 2000 காலாட்படைகளையும் 2000 குதிரை படைகளையும் வேலு நாச்சியாருக்கு தந்து உதவினார் ஐதர் அலி. வருடத்தில் ஒரு நாள், அதாவது விஜயதசமி பெருவிழா அன்று சிவகங்கை சீமையின் கோட்டைக்குள் எந்த தணிக்கையும் இல்லாமல் ஆண்களும் பெண்களும் சரளமாக சென்று வரலாம் என்ற நடைமுறையினை மக்களுக்காக ஆங்கிலேய அரசு அனுமதித்திருந்தது. 1780ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசை எதிர்த்து போரிட்டு சிவகங்கை சீமையினை மீட்டெடுக்க விஜயதசமி பெருவிழா நாளை தேர்ந்தெடுத்தார் வேலு நாச்சியார். திண்டுக்கல்லில் இருந்து அனைத்து படைகளும் சிவகங்கைக்கு புறப்பட்டன. எந்த சோதனைகளும் செய்யப்படாமல் முதலாவதாக உடையாள் பெண்கள் படை குயிலியின் தலைமையில் சரளமாக கோட்டைக்குள் சென்றது. பெண்கள் படை கோட்டைக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க காலாட்படைகளும் குதிரை படைகளும் உள்ளே ஆக்ரோஷமாக நுழைந்தன. சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் குறுநில மன்னர்களின் அனைத்து படைகளுமாக ஒன்றிணைந்து ஆங்கிலேய படைகளுடன் வெறிகொண்டு போரிட்டனர். வேலு நாச்சியாரும் போர்க்களத்தில் வீர முழக்கமிட்டு போரிட்டார். சண்டை நடந்து கொண்டிருந்த போது உடையாள் படையின் தலைவி குயிலி தன் உடல் மீது தீயினை மூட்டி ஆங்கிலேயர்களின் துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் வெடிமருந்துகளை சேமித்து பாதுகாத்துள்ள சேமிப்பு கிடங்குகள் உள்புகுந்து விழுந்து உருண்டார். ஆங்கிலேயர்களின் துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் வெடிமருந்து மூலப்பொருட்களும் தீயினால் வெடித்து சிதறி சாம்பலாயின. வேலு நாச்சியாரின் படைகளோடு எதிர்த்து போராட ஆயுதங்கள் இல்லாததால் ஆங்கிலேய படைகள் புறமுதுகு காட்டி ஓட்டம் பிடித்தன. வேலு நாச்சியாரின் கணவர் முத்து வடுகநாதரை கொன்ற பாஞ்சோர் என்பவர் வேலு நாச்சியார் முன் உயிர் பிச்சை கேட்டு மண்டியிட்டான். பாஞ்சோர் என்ற வெள்ளையனை பழிக்கு பழி வாங்க வேண்டுமென தீவிர வெறியில் இருந்த வேலு நாச்சியார் கடைசி நேரத்தில் மனம் மாறி உயிர் பிச்சை தந்து அவனை ஓடவிட்டார். உன்னை கொல்வதை விட உன்னை கொல்லாமல் விரட்டுவதே நான் உனக்கு தரும் தண்டனை என எச்சரித்தார் வேலு நாச்சியார். 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை மீட்டார். தனது கணவர் இறந்து 8 ஆண்டுகள் கழித்து
சிவகங்கையின் ராணியாக முடிசூட்டப்பட்டார் வேலு நாச்சியார். தாம் போரிட்டு பெற்ற வெற்றியை தமது கணவர் முத்து வடுகநாதருக்கும் தனக்காக உயிர் தியாகம் செய்த உடையாள், குயிலி ஆகியோர்களுக்கு காணிக்கையாக்கினார். 9 ஆண்டுகள் சிவகங்கை சீமையின் ராணியாக சிறப்பாக ஆட்சி புரிந்தார் வேலு நாச்சியார். இக்காலகட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட போர்களின் மூலம் சிவகங்கையை மீட்க ஆங்கிலேய அரசு பல முயற்சிகள் மேற்கொண்டது. ஆங்கில படைகள் தோல்விகளை மட்டும் தழுவினவே தவிர வெற்றிகளை காண முடியவில்லை. வேலு நாச்சியாருக்கு 50 வயது ஆனதால் தமது மகள் வெள்ளஞ்சி நாச்சியாரை அரசியாக்க நினைத்தார். இதற்கு மருது சகோதரர்களும் உடன்பட்டனர். பெரிய மருதுவை படைத்தலைவராகவும் சின்ன மருதுவை தலைமை முதலமைச்சராகவும் வெள்ளஞ்சியின் அரசவையில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். வெள்ளஞ்சியின் வாழ்க்கையானது சரியாக அமையப்பெறவில்லை என சொல்லப்படுகிறது. மக்கள் பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்ட வேலு நாச்சியார் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்ததாகவும் தமது பேத்தியின் உடல்நிலை மோசமானதால் மறுபடியும் சிவகங்கைக்கு திரும்பி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட போர்களில் ஆங்கிலேயர்களிடம் போரிட்டு வெற்றி பெற்ற வேலு நாச்சியார் போர்க்களத்தில் மரணிக்காமல் 25/12/1796 ஆண்டு தமது இறுதி நாட்களை கழித்து வந்த விருப்பாட்சி கோட்டையில் இயற்கை எய்தினார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் குடும்பத்தாரை சிறையிலிருந்து தப்பிக்க வைத்ததற்காகவும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரைக்கு அடைக்கலம் தந்ததற்காகவும் மருது சகோதரர்கள் 1801 ஆண்டு அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டனர். சிவகங்கை அருங்காட்சியகத்தில் வேலு நாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி, வாள் போன்ற ஆயுதங்கள் பாதுகாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, குயிலி, மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், வீரன் அழகு முத்துக்கோன், மருதநாயகம், தீரன் சின்னமலை, கோபால் நாயக்கர் போன்றவர்கள் வரலாற்றில் இரட்டடிப்பு செய்யப்பட்டு மறைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. 2008 ஆண்டு டிசம்பர் 31 நாளில் மத்திய அரசு வேலு நாச்சியாருக்கு நினைவு தபால் தலையினை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. மதுரை சிவகங்கை சாலையில் மதுரை மேலமடை சந்திப்பில் சுமார் 150 கோடி ரூபாய் செலவீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பாலம் என பெயரிடப்பட்டு தமிழக முதலமைச்சரால் 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 7 நாளன்று மக்களின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வேலு நாச்சியாரின் சிலைகளும் சிற்பங்களும் சென்னையிலும் பிற இடங்களிலும் நிறுவப்பட்டுள்ளன. வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வேலூர் நாச்சியார் பயிற்சி பள்ளி என பெயரிடப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே. வேறொரு படைப்போடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம்.